கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் நடத்தும் கண்மலை பைபிள் செமினரியிலே வேத பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற பாடம் இப்போது மத்திய ஏற்பாட்டு காலம். இடைப்பட்ட 400 வருடங்கள் பழைய புதிய ஏற்பாடுகளுக்கு இடையே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் இப்போது தொடர்ந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 4 சுவிசேஷ புத்தகங்கள். அந்த பாடத்தினுடைய ஒரு முன்னுரையைத்தான் நாம் இப்போது ஒவ்வொரு காணொளியிலும் நாம் கற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அடித்தளமான ஒரு காரியம். இதெல்லாம் தெரிந்தால் நமக்கு புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் நிறைய நன்றாகவே எளிதாக புரிந்துவிடும். எனவே கடந்த வகுப்புல நாம் பார்த்த சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம், சீரியர்களுடைய படையெடுப்பை நாம் ஒரு பாடமாக கற்றுக்கொண்டோம். இந்த வேத பாடங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு அருள் செய்து ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்திலே நம் அனைவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவரே ஆசிரியராக இருந்து நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பாராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம ஒவ்வொரு மேலும் பூசப்பட்டு இருக்கட்டும், நம்மை பரிசுத்தமாக்கட்டும். பிதாவாகி தேவனுடைய மகிமைக்கு நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, ஆமென். இப்போது அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 198வது வருடம் மகா அந்தியோகஸ் என்கிற ஒரு சீரிய அரசன் எருசலேமை வந்து பிடித்தார். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, 3ஆம் அந்தியோகஸ் என்ற ஒரு பெயரும் உண்டு. அந்த 3ஆம் அந்தியோகஸ் ஒரு சீரிய மன்னன், விக்கிரக வழிபாட்டுக்காரன். அவர் கொஞ்சம் யூதர்களை இலகுவாக அவர் நடத்தி சென்றார். கொடுமையான ஆட்சியெல்லாம் பண்ணவில்லை. ஆனால் இந்த கிரேக்கர்களுடைய பிடியில் இருந்த இந்த இஸ்ரவேல் தேசத்தை, இந்த யூதேயா மற்றும் கலிலேயா போன்ற பகுதிகள் எல்லாம் அவர் முழுமையாக சீரியாவுடன் இணைக்க முயற்சி எடுத்தார். அவருடைய காலத்திலே தான் 5 பகுதிகளாக இந்த இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்பட்டது, நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது என்று கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். இந்த மகா அந்தியோகஸை, அவருடைய ஆட்சி முறையை பிடிக்காத யூதர்கள் பல பேர் இருந்தார்கள். அவர்கள் அதிகமாக ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டார்கள், போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். யுத்தம் அல்ல, போர் செய்வது அல்ல, போராட்டங்கள், கிளர்ச்சிகள், வாக்குவாதங்கள் போன்றவற்றை செய்வார்கள். சில நேரங்களில் அவர்களை சில பகுதிகளிலிருந்து துரத்தி விடுவதும் உண்டு. இந்த சீரியர்களுக்கு தேவையில்லை என்று துரத்தி விடுவதும் உண்டு. என்றால் சீரியர்கள் அதிக விக்கிரக வழிபாட்டை மையமாக கொண்டவர்கள். அப்படி கிளர்ச்சி செய்த யூதர்களை, இஸ்ரவேலரை அந்த சீரியர்கள் மக்கபேயர் என்று அழைத்தார்கள். நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருக்க கூடும். மக்கபேயர் என்ற பெயர் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு பரிச்சயமான பெயராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கபேயர் என்கிற பெயரிலே உள்ள புத்தகங்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துகிற வேதாகமத்திலே உண்டு. மக்கபேயர் 1, 2. நாம் எப்படி 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று புஸ்தகங்கள் இருக்குதோ நமக்கு, அதே போலவே மக்கபேயர்களுடைய வரலாற்றை சொல்லுகிற புஸ்தகங்களும் அங்கே காணப்படுகிறது. அது தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி நம்முடைய கைகளில் உள்ள வேதாகமங்களிலே அது இல்லை. அது ஏனோ நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்று ரீதியாக இதை நாம் கற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். இப்போது இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் மக்கபேயர்கள் என்ற பெயரிலே சீரியர்களுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்தார்கள். அதிலே கிமு 198 அவர்கள் இங்கே எருசலேமை பிடித்து விட்டார்கள். 5 பகுதிகளாக பிரித்து விட்டார்கள். தொடர்ந்து அடுத்த அரசன் வரும்போது 4ஆம் அந்தியோகஸ், அவன் பெயர் தான் அந்தியோகஸ் எபிபானஸ். கொடுமையான ஒரு அரசன், கொடுங்கோல் ஆட்சி, எதிர்த்தவர்களை எல்லாம் வெட்டி கொலை செய்வது,
இந்த மக்கபேயர்களை ரொம்ப துன்புறுத்த தொடங்கி விட்டான். அதாவது இஸ்ரவேலர்களை எல்லாம், பணிந்து போகிற இஸ்ரவேலர்களை விட்டு விடுவான், எதிர்ப்பு செய்கிறவர்கள் எல்லாம் துன்புறுத்துவான், கொலை செய்வான். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவுக்கு 168வது வருஷம், ஏற்கனவே போன பாடத்துல படித்த விஷயம் தான், கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்கு 168வது வருடத்திலே ஒரு பன்றியை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்திலே பலியிட்டு பன்றி இறைச்சி உண்ணும்படி எல்லாம் லேவியர்களை, ஆசாரியர்களை எல்லாம் துன்புறுத்தி மிகவும் கொடூரமான முறையில தன்னுடைய ஆட்சி தொடர ஆரம்பித்தான். அப்போதுதான் மத்தாத்தியா என்கிற ஒரு ஆசாரியனுடைய மகன் யூதா என்பவர் சுமார் ஒரு 5000 வாலிபர்களோடு 5000 என்று கணக்கு சொல்லுகிறார்கள். அந்த வாலிபர்களோடு அவர்கள் மலை தேசங்களிலே போய் ஒளிந்து கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடி அவர்கள் ஒளிந்து அவர்கள் யுத்த முறைகளை நன்றாக பயிற்சி எடுத்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கும் 165வது வருடம், கிறிஸ்துவுக்கு முன் 168 பன்றி பலியிடப்பட்டது. 3 வருடங்கள் கழித்து 165 இவர்கள் திடீரென்று எருசலேமுக்குள்ளே நுழைந்து, இந்த யூதாவும் அவரோடு இணைந்த அந்த வாலிபர்களும் மலை தேசங்களிலிருந்து திடீரென்று உள்ளே நுழைந்து இந்த அந்தியோக செமிபானசனுடைய படையை அடித்து துவம்சம் செய்து அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி துரத்தி விட்டார்கள். ஓட ஓட விரட்டி அவர்கள் கற்றுக்கொண்ட யுத்த முறைகள் மிகவும் நுணுக்கமான முறைகள். அந்த காலத்தில் ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தாமலே அப்பேற்பட்ட ஒரு சீரிய படையை துரத்துவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அப்படியாக அவர்கள் துரத்தப்பட்ட பின்பு இந்த யூதா என்கிற இந்த ஆசாரியனுடைய மகன் தலைமையிலே அந்த மத்தாத்தியா என்கிற ஆசாரியன் வந்து ஆலயத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அதை சுத்தம் செய்து அருவருப்புகள் எல்லாம் நீக்கி எப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் எல்லா அசுத்தங்களையும் நீக்கிவிட்டு அவர்கள் அந்த 165ஆம் வருடத்திலே ஆலயத்தை மீண்டுமாக பிரதிஷ்டை செய்கிறார்கள். அவர்கள் கட்டடங்கள் எல்லாம் சேதப்படுத்துவதில்லை, ஆலயம் அப்படியேதான் இருந்தது, ஆனால் அசூசிப்பட்டிருந்தது. அசூசிகள் எல்லாம் அகற்றி விட்டு இவர்கள் சுத்தம் செய்து பிரதிஷ்டை செய்து அந்த மெனோரா என்று ஒரு விளக்கு இருக்கும், குத்து விளக்கு, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது நிறைய இடங்களில் அது கிடைக்கிறது. நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் கழித்துதான் இந்த மெனோராவையே பார்க்க முடிந்தது. உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். இப்போது எல்லாமே இந்த இணையதள வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மெனோரா என்று டைப் செய்தால் அது அந்த விளக்கினுடைய படமே வந்துவிடும். அது 7 தண்டுகள் உள்ள அந்த விளக்கானது ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கும். ஆலயத்தில் உள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலே இடது பக்கமாக அது வைக்கப்பட்டிருக்கும். ஆசாரியின் உள்ளே நுழைந்தவுடன் நேராக இருப்பது அது தூப பீடம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அதை தூப வர்க்கங்களை இடுவார்கள். வலது பக்கம் மேஜை இருக்கும், அதிலே சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இடதுகை பக்கம் இந்த குத்து விளக்கானது அது ஏற்றப்பட்டு அது ஒளி வீசி கொண்டிருக்கும். ஒளிவ எண்ணெயிலே அந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அந்த விளக்கு அணைந்து போயிருந்தது. அசீரியர்கள் அணைத்து விட்டார்கள் தேவனுடைய விளக்கை. ஆனால் இந்த மத்தாத்தியா என்னும் ஆசாரியன் அதையெல்லாம் சுத்திகரித்து, ஆலயத்தை சுத்திகரித்து செய்து மீண்டுமாக அந்த குத்து விளக்கை ஏற்றுகிறார்கள். ஜனங்கள் அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடினார்கள் என்று நான் சொன்னேன். மிகவும் சரியாக அந்த பண்டிகையானது கிஸ்லேயு என்கிற எபிரேய மாதத்திலே அது கொண்டாடுகிறார்கள். இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அந்த பண்டிகை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு சரியாக நாம் உபயோகப்படுத்துகிற இந்த ஆங்கில வழி கேலண்டரிலே, இந்த கேலண்டரிலே சரியாக அந்த தேதியானது, அந்த பண்டிகை 8 நாட்கள் நடக்கும். அவர்கள் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகையானது டிசம்பர் 25ஆம் தேதி நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற அந்த நாளிலே அந்த குத்து விளக்கானது ஏற்றப்பட்டது. எவ்வளவு ஒரு பொருத்தமான செயல் பாருங்கள், தேவனுடைய செயலை. அல்லேலூயா. அப்படியாக 8 நாள் அதை கொண்டாடுவார்கள். அது 8 நாட்கள் கொண்டாட வேண்டிய காரணம் என்னவென்றால் 7 தண்டுகள் உள்ள மெனோராவை
நாம் வெளி இடங்களிலே ஏற்ற முடியாது. தேவாலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்து மாத்திரமே அதை ஏற்ற முடியும். வெளி இடத்துக்கு அதை கொண்டு போக முடியாது. எனவே 8 தண்டுகள் உள்ள மெனோராவை உருவாக்கினார்கள். அந்த 8 தண்டுகளுக்கு அடையாளமாக 8 நாட்கள் அந்த பண்டிகை இன்னமும் எருசலேமிலே தேவாலயம் உள்பட மற்ற எல்லா குடும்பங்களிலும் பண்டிகையாக அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தருடைய பிறப்பை கிறிஸ்தவர்கள் அல்லாத யூதர்களும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, போகட்டும், அதற்குள்ளே நாம் போக வேண்டாம், அது வேற சப்ஜெக்ட். இப்போ நம்முடைய பாடத்துக்கு வருவோம். இந்த மெனோராவை ஏற்றிய பிறகு மத்தாத்தியா என்ன செய்கிறார்? அரசாங்கம் அந்த சீரியர்கள் உள்ளே நீ வர முடியாது, இவர்கள் வலிமை மிகுந்த போராளிகள், போர்க்குணம் மிக்கவர்கள், எனவே சீரியர்கள் உள்ளே நுழைய முடியாது. கிரேக்கர்களும் உள்ளே வரமாட்டார்கள். இவர்களே சுயாதீனமாக இந்த எருசலேமை ஆட்சி செய்ய வேண்டும். அதே சமயம் மத்தாத்தியா இந்த யூதாவை பிரதான ஆசாரியராக ஆக்கிவிட்டார். ஏன்னா லேவி கோத்திரம் பிரதான ஆசாரியன் ஆகுவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. இன்னொன்று, எதிரிகளோடு யுத்தம் செய்து நாட்டையே திரும்பவும் பிடித்திருக்கிறார், தேவாலயத்தை மீட்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய செயலை செய்தவருக்கு அந்த ஒரு பதவி வழங்கப்படுகிறது. மன்னராட்சி முறையில் மக்களை சுபிட்சமாக ஆட்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக தேவாலயத்தை முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பிரதான ஆசாரியின் பதவி வழங்கப்படுகிறது. இப்போது ஆட்சி அதிகாரமும் மதமும் ஒன்றிணைந்து விட்டது. மதம் சார்ந்த ஒரு ஆட்சி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் இரண்டும் ஒன்று இணைகிறது, ஆட்சி அதிகாரமும் மதமும் ஒன்று இணைகிறது. இப்படியாக காலங்கள் சென்ற பின்பு சில காலத்திலே யூதா நிறைய பின்பு வந்த 2-3 வருடங்களுக்கு பின்பு வந்த ஒரு யுத்தத்திலே யூதா மடிந்து போகிறார். அவருடைய சகோதரர் யோனத்தான் என்பவர் வருகிறார். அவரே வழி வழியாக வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஆட்சியும் மதமும் ஒன்றாக இணைந்த காரணத்தினாலே ஆட்சிக்கு நெருக்கமாக சிலர் இருப்பார்கள். ஜனத்தின் அதிபதிகள் என்று அவர்களுக்கு பெயர். ஜனத்தின் அதிபதிகள் என்றால் ஜனங்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவர்கள், ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்து அவர்கள் ஜனத்திலே ஒரு நல்ல மதிப்பை பெற்றவர்கள், நன்மதிப்பை பெற்றவர்கள். சிலர் நல்லவர்களும் இருக்கதான் செய்தார்கள். அதிலே சில பேர் நயவஞ்சகமாக தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினார்கள் கூட தங்களுடைய செல்வங்களை எல்லாம் செலவு செய்து தன்னை புகழ வேண்டும் என்கிற காரணத்துக்காக அப்படியாக ஜனங்களுடைய நன்மதிப்பையும் பெற்று வைத்திருந்தார்கள். இவர்களை கண்டுபிடிப்பது கொஞ்சம் சிரமமான காரியம். அப்படிப்பட்டவர்களும் ஆலயத்துக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் இந்த ஆசாரியனுடைய வசம் ஆளுகை, தேசத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இருந்ததினாலே ஏதோ ஆட்சி சம்பந்தமான காரியங்கள் அந்த மாதிரி நேரங்களிலே ஆலோசனை செய்வது போன்ற காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆலோசனை சங்கமும் இருக்கிறது. சீரியர்கள் காலத்தில் ஆலோசனை சங்கமும் இருந்தது. சிறு சிறு குற்றங்களுக்கு அவர்கள் தண்டனை விதித்தார்கள். சின்ன கோர்ட்டுகள் போல அந்த ஆலோசனை சங்கம் இயங்கி கொண்டிருந்தது. அந்த ஆலோசனை சங்கத்தை கொஞ்சம் பலப்படுத்தி விட்டார்கள். அதை சார்ந்தவர்களும் இந்த ஜனங்களுடைய நன்மதிப்பை பெற்ற அதிபதிகளும் ஜனத்தின் அதிபதிகளும் இங்கே ஆலயத்துக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார்கள். இது நல்ல பக்தியுள்ள யூதர்களுக்கு ஒரு வேண்டத்தகாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டது. எனவே அவர்கள் சொல்லி சொல்லி பார்த்தார்கள், இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் எல்லாரும் இங்கே வரக்கூடாது, இது பரிசுத்தமான இடம் என்று சொல்லி பார்த்தார்கள். இவர்கள் கேட்பதாக இல்லை. அனைவரும் உள்ளே வந்து வந்து போவதற்கு இது சாதாரணமான இடம் கிடையாது என்று சொல்லி பார்த்தார்கள். இன்றைக்குமே ஆட்சியாளர்களும் ஆலயத்திற்குள்ளே வருவது தேர்தல் நேரங்களிலே இது நடக்கும். அவர்கள் வாக்கு கேட்பதற்காக நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே வந்து பணிவாய் நடந்து கொண்டு வாக்குகள் கேட்பார்கள். அது எல்லா இடங்களிலும் நடந்தது உண்டு. நாமும் அவர்களை ஜெபித்து நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் அனுப்பி விடுவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல ஒன்றும் தவறில்லை. அவர்கள் வந்து ஒரு நேரத்துல வருவார்கள், போய் விடுவார்கள். ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் வந்து உள்ளே ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற தீங்கான காரியங்களில் ஈடுபடுகிறதும் உண்டு. அவர்கள் சுத்திகரித்து கொண்டு உள்ளே வரமாட்டார்கள்.
ஏனென்றால் நியாய பிரமாணத்திலே நிறைய சுத்திகரிப்பு முறைகள் உண்டு. ஆலயத்துக்குள்ளே வருவது என்றால் இப்படித்தான் ஒரு முறையோடு ஒழுங்கோடு வர வேண்டும் என்கிற விதிமுறைகள் எல்லாம் இருந்தது. கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் இருந்தன. அதையெல்லாம் தாண்டி நினைத்த நேரத்தில் போவோர் வருவோர் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கவும் பக்தியுள்ள யூதர்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். எனவே இந்த ஆட்சியாளர்களை, அந்த ஆசாரியர்களை இவர்கள் சொல்லி பார்த்து கேட்காதபடியினாலே ஆலயத்தில் உள்ள லேவியர்கள் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். ஆலயத்தை விட்டு ஆசாரியர் பதவிகளை, ஆலயத்துக்குள்ளே லேவியர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் இந்த பலி மிருகங்களை அடித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும், அந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு லேவியர்கள் என்று உடல் பலம் பொருந்தின வாலிபர்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆசாரியனுடைய மகன்கள் எல்லாம் இருப்பார்கள். பக்தியுள்ள லேவியர்கள் எல்லாம், பக்தியுள்ள ஆசாரியர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே ஆலயத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள். இது ஆலயத்துக்குள்ளிருந்து இருக்கிற இந்த லேவியர்கள். ஆலயத்துக்குள்ள இருக்கிற லேவியர்கள்ல யாரெல்லாம் உண்டு என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதுல பரிசேயரும் உண்டு, சதுசேயரும் உண்டு. அந்த குழுக்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கொள்கைகளும் இருக்கிறது. அதே போல பரிசேயர் சதுசேயர்களே வெளியிலே, ஆலயத்துக்கு வெளியேயும் லேவியர்கள் இருக்கிறார்கள், அந்த குழுவினர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்தி விஷயம் என்று வரும்போது லேவியர்கள் ஒன்றுபட்டு ஆலயத்தை விட்டு வெளியேறவும், வெளியில் உள்ள லேவியர்களும் வெளியேறி தங்கள் குடும்பத்தை எல்லாம் உதறிவிட்டு, வேண்டாம், நாங்கள் தனியான ஒரு இடத்துக்கு போகிறோம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற காரியத்தை முன்னிறுத்தி இந்த லேவியர்கள் எல்லாம் ஒன்றாக வெளியேற ஆரம்பித்து, திருமணமாகாத லேவியர்கள், பெரும்பாலும் அதில் திருமணமாகாத துறவிகள் போன்றவர்கள் தான் அதிகம் உண்டு. இவர்கள் எல்லாம் வெளியேறி ஊருக்கு வெளியே கும்ரான் என்கிற இடத்துல போய் தங்களுக்கு ஒரு முகாம் அமைத்து கொண்டார்கள். அது எங்களுடைய இடம் என்கிற மாதிரி ஒரு இடத்தை இவர்கள் அமைத்து கொண்டு அங்கே குடியிருக்க ஆரம்பித்தார்கள். இதுல பெண்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. சொந்த மனைவியாக இருந்தாலும் சில கிலோமீட்டர்கள் தூரம் தள்ளி அந்த இடம் இருக்கிறது. அது நடைப்பிரயாணமாகவே அவர்கள் போகணும், அல்லது போக வேண்டும், அல்லது கழுதையில ஏறி அவர்கள் ஏறி கிளம்ப வேண்டும். அப்படி பிரயாணப்பட்டுதான் ஊருக்குள்ளே வர வேண்டும், எருசலேமுக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். இப்படி இருக்கிற நேரத்திலே அந்த யூதர்கள் கும்ரன் என்கிற இடத்திலே தங்களுடைய முகாமை அமைத்துக் கொண்டார்கள். இந்த குழுவினருக்கு பெயர் எசின்ஸ், எசின்ஸ் என்று பெயர். இந்த எசின்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், இந்த வேத பாரகர்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் லேவியர்கள் தான். ஏற்கனவே இவர்களுடைய பிறவி சுவாபமே என்னவென்றால் நியாய பிரமாணத்தை எழுதுவது, அதாவது வேதத்தை எழுதுவது. இப்போது புதிதாக நியாய பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் இந்த ஞான நூல்கள் என்று சொல்லப்படுகிற சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி போன்ற நூல்களை எல்லாம் பிரதி எடுப்பது, இந்த வேலைகளை செய்து கொண்டு அவர்களே தோட்டங்களை அமைத்து காய்கறிகளையும் கோதுமையும் அறுவடை செய்து அவர்களே சாப்பிட்டு கொண்டு, இவர்கள் கூட கொண்டு போன ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் குட்டி போடும், அதையெல்லாம் சமைத்து சாப்பிட்டு கொண்டு, எல்லா எதுக்குமே அவர்கள் பிறரை நாடி வர மாட்டார்கள். இவர்களுக்கு தலைமை பொறுப்புல சிலரை நியமித்து தலைவராகவும் சிலரை நியமித்து வைத்திருந்தார்கள். இவர்கள் ஒரு வேளை இவர்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றால் திருமணமானவர்கள் தலைவரிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கேட்டால் அவர் எப்போது நீங்கள் பிரயாணப்படுகிறீர்கள் என்று கேட்பார். நாங்கள் குறிப்பிட்ட அடுத்த வாரம் நாங்கள் போகிறோம் என்று சொன்னால், சரி எல்லாம் தயார் செய்யுங்கள் என்று சொன்னால், இவர்கள் வழியில எங்கும் வாங்கி சாப்பிட முடியாது, கொண்டு போகிற உணவை தான் சாப்பிட வேண்டும். எனவே உணவாக இவர்களே தயார் செய்தது கொண்டது என்னவென்றால், இந்த உணவை நான் சொன்னால் நீங்கள் இது யார் என்று சுலபமாக கண்டுபிடித்து விடுவீர்கள். அவர்கள் உணவாக என்ன தயார் செய்வார்கள் என்றால், காட்டுத்தேன், கெட்டு போகாது, அதை எடுத்துக் கொள்ளுவார்கள். அதே போல வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி என்றால் ஏதோ நம்ம ஊர்ல பார்க்கிற மாதிரி இந்த இவ்வளவு இவ்வளவு விரல் நீள சைஸ்ல இருக்கிற வெட்டுக்கிளிகள் அல்ல, ஒவ்வொன்றும் கை அளவுக்கு பெரிய வெட்டுக்கிளிகள். அந்த வெட்டுக்கிளிகளை பிடித்து அவற்றை நெருப்பில் அதை சுட்டு அதை தயார் செய்து வைத்துக் கொள்வார்கள். இந்த தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு கொண்டே இவர்கள் வீடு போய் சேர்ந்து விடுவார்கள்.
அப்புறம் இவர்களுடைய சொந்த வீட்டிலே சொந்த மனைவி அல்லது தாயாருடைய சகோதரிகள் அவர்களுடைய கைகளிலே தான் வாங்கி சாப்பிட வேண்டும். அந்நிய பெண்கள் இடத்துல வாங்கி சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு கட்டளை இவர்களுக்கு இருந்தது. அப்புறம் குடித்த நாள்ல திரும்பமாக இவர்கள் திரும்பி இந்த முகாமுக்கு வந்து விட வேண்டும். குடும்பத்தோடு அவர்கள் பார்த்து நலம் விசாரிக்க வேண்டியது விசாரித்து விட்டு தங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டோ அல்லது என்னவோ குடும்பத்தினோட ஒரு நேரத்தை செலவிட்டு விட்டு சில நாட்கள் தங்கி இருந்து விட்டு மீண்டுமாக தங்களுடைய முகாமுக்கு இந்த கும்ரான் என்கிற இடத்துக்கு இந்த எஸ்ஸீன்கள் வந்து விடுவார்கள். இப்போது புரிகிறதா வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டவர் யார் என்று அவங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவர் யார் என்று. அவரும் அந்த எஸ்ஸீன்களிலே ஒருவர். அவருடைய பிறப்பின் சம்பவங்கள் வரும்போது நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய பெயரை நான் இப்போது சொல்ல போவதில்லை. ஒருவேளை யாருக்கேனும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் உங்க வீட்டுல பைபிள் படித்த மூத்தவர்கள் இருந்தால் வயதையவர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டவர்கள் யார் என்று. அதை உங்களுக்கு இது இந்த கேள்விகளிலே வராது, 3 கேள்விகள் தனியாக கேட்பார்கள். இதை நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுக்கிறேன், ஈஸியா கண்டுபிடித்து விடலாம். அவர்கள் இப்படியாக போவார்கள். ஊருக்குள்ளே யார் இடத்துல பேச மாட்டார்கள். ஊருக்குள்ளே யார் இடத்துல பேச வேண்டும் என்றால் நின்று அவர்களை கடிந்து கொண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை போல கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவார்கள். விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படி என்று திட்டி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நீங்க மனம் திரும்புங்கள் என்றெல்லாம் சொல்லி தேவனுக்கு பிரியமாக நடங்கள் என்று சொல்லி விட்டு கிளம்பி விடுவார்கள். அந்த இடத்தை விட்டு நின்று எல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணி விட்டு அங்கேயே 6 அமர உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு போறது அந்த கதையே கிடையாது. இப்படியாக இந்த எஸ்ஸீன்களுடைய வாழ்க்கை இருந்தது. இவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இவர்கள் மழை நீரை பெரிய குளங்கள் மாதிரி வெட்டி சேகரித்து வைத்திருப்பார்கள். பெரிய பெரிய குளங்கள், நிறைய குளங்களை வெட்டி அந்த இடத்துல சேகரித்து வைத்திருப்பார்கள். காலையும் மாலையும் 2 வேளையும். ஏனென்றால் இவர்கள் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நினைச்ச நேரத்துல குளித்து விட்டு நினைத்த நேரத்துல வந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. சமையல் பண்றவர்களாக இருந்தாலும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். வெட்டி கதையெல்லாம் பேச முடியாது. இப்படி இருந்தால் நாம இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. காலையும் மாலையும் 2 வேளையும் சூரிய உதயமான உடனே எழும்பி தங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு வந்து பரிசுத்த குளியல் என்று அந்த குளங்களில் உள்ள அந்த மழை நீரிலே இவர்கள் மூழ்கி எழுந்து செல்லுவார்கள். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்பதாக வந்து அந்த தண்ணீரில மூழ்கி எழுந்து விட்டு செல்லுவார்கள். இடையில நாம் ஏதோ அசுத்தப்பட்டு விட்டோம் என்ற ஒரு எண்ணம் வரும்போதோ அந்த காரியங்கள் வரும்போதோ அவர்கள் மீண்டுமாக வந்து இந்த மழை நீர் இருக்கிற அந்த தேக்கி வைத்திருக்கிற அந்த குளங்கள் போன்ற அமைப்புகளிலே வந்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டு மறுபடியும் சென்று வேதத்தை எழுத வேண்டும். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஞான நூல்களையும் இவர்கள் எழுதி கொண்டே பிரதி எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரதிகளை எடுத்து இந்த ஏற்கனவே இந்த நேபுகாத் நேச்சார் காலத்திலே பிரதிகள் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டார்கள். இப்போது மறுபடியும் இந்த எதிரிகளுடைய படையெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல வேளையாக அலெக்சாண்டர் இவர்களை எல்லாம் கடுமையாக நடத்தவில்லை. பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கும் அலெக்சாண்டர் உதவி செய்தார் என்று ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். கிரேக்க மொழியில் உலக பொதுமொழியாகவும் அலெக்சாண்டர் ஆக்கிவிட்டு சென்று விட்டார், இறந்து போனார். அப்படியான சம்பவங்கள் இப்போது இல்லை. ஆனால் ஒரு கொடுங்கோல் அரசன் வந்து இந்த பிரதிகளை பூராவும் எடுத்து எல்லாவற்றையும் அவன் எரித்து விட்டாலோ அல்லது நாசம் செய்து விட்டாலோ என்ன செய்வது? எனவே எதிரிகளுக்கு பயந்து இவர்கள் நியாய பிரமாணத்தை தோல் சுருளில் எழுதி அதை சுருட்டி 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 இந்த கும்ரன் என்கிற இடங்களிலே அந்த ஒரு குகைகள் போன்ற அமைப்புகள் இருக்கும். அங்கே இயற்கையாகவே அந்த இடங்களிலே பானைகளுக்குள்ளே போட்டு ஒளித்து வைத்து அந்த குகைகளுக்குள்ளே ஒளித்து வைத்து விடுவார்கள். தேவை வரும்போது எடுத்துக்கொள்ளுவோம். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு இடங்கள்ல என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. சமீபத்திலே என்றால் ஒரு 100 வருடங்களுக்குள்ளாக இந்த கும்ரான் பகுதியிலே இருந்து நிறைய சுருள்கள் கிடைக்கப்பட்டன. புத்தக சுருள்கள், தீர்க்க தரிசன நூல்கள், அதுல ஏசாயா சுருளும் கிடைக்கப்பட்டது.
அது தற்போது இருக்கிற ஏசாயாவோடு அப்படியே அச்சு அசலாக ஒத்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் பர்ஃபெக்டாக அவர்கள் பிரதி எடுத்திருந்தார்கள். இந்த எஸ்ஸின்கள் எடுத்த பிரதிதான் கும்ரான் என்கிற பகுதியில் இருக்கிறது. எஸ்ஸின்கள் எடுத்த அந்த பிரதிகள் தான் அது. அப்படியாக வேதத்தை பல நூற்றாண்டுகள், நான் சொல்லுவது கிமு 165க்கு பிறகு நடந்த சம்பவத்தை இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் எங்க இருக்கிறோம்? கிபி 2000 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். 2000 வருஷங்கள் கடந்து கூட அந்த சுருள்கள் கிடைக்கப்படுகிறது என்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எப்படியாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. இப்போது கண்டுபிடித்திருப்பீர்கள் அந்த எஸ்ஸின் யார் என்று. நான் குறிப்பிடுகிற அவர் முக்கியமானவர். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டவர். உங்களுக்கு அவருடைய காரியங்கள் வரும்போது அவற்றை நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி இந்த எஸ்ஸின்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு ஒழுங்கும் கிரமமாக எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சுத்திகரிப்பின் முறை என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த குளங்களில் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தி அவர்கள் சுத்திகரிப்பு செய்வார்கள். அந்த முறைதான் பின்னாளிலே நாம் எல்லோரும் தெரிந்த வண்ணமாக நாம் எல்லோரும் எடுத்திருக்கிறோம். அதை ஞான ஸ்நானம் என்ற பெயரிலே அவர்கள் அனுதினமும் அதை செய்தார்கள். நாமும் வாழ்நாளிலே ஒரு முறை மாத்திரமே அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஞான ஸ்நானம் என்பது வந்த ஒரு கடந்து வந்த பாதை என்பது இதுதான். இதுவரைக்கும் நாம் பார்த்த காரியங்களிலே எஸ்ஸின்கள் எப்படி உருவானார்கள், அணுக்கா பண்டிகை தொடர்ந்து நடந்த காரியங்கள் என்னென்ன, அது ஞான ஸ்நானம் வரையிலும் எப்படி வந்தது என்று நாம் பார்த்திருக்கிறோம். இதை புரியவில்லை என்றால் மறுபடியுமாக இந்த வீடியோவை ரீவைண்ட் செய்து மறுபடியுமாக முதல்ல இருந்து நீங்கள் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை எப்படியெல்லாம் பிரதி எடுக்க வைத்து அதை இந்த நாள் வரையிலுமாக இன்னும் நிறைய சூழல்கள் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அது எப்படியெல்லாம் வருமோ என்பது நமக்கு தெரியாது. தேவன் ஒருவரே அறிவார். அப்படியாக தேவன் தமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற தேவ வார்த்தையின்படியே அவர் செய்து வைத்திருக்கிறார். தேவன் சகலத்தையும் 17 காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன். இந்த லேவியர் கூட்டம் எஸ்ஸின் என்ற பெயரிலே அவர் தனி குழுவாக இயங்க தொடங்கினார்கள். அவர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் தாண்டியும் அவர்கள் வருவார்கள். எனவே முழு புதிய ஏற்பாட்டிலுமே அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அதை அவ்வப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். எனவே இந்த காரியங்களை மனதில் நிறுத்தும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மட்டுமாக மிகுந்த பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடத்தை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே உங்களுடைய வல்லமை, தமது வல்லமையின்படியையும் கிருபையின்படியையும் உங்கள் அனைவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. முதலாம் கேள்வி, இஸ்ரவேலை விட்டு பிரிந்த லேவியர்கள் எங்கு குடியேறினார்கள்? முதலாம் கேள்வி, இஸ்ரவேலை விட்டு பிரிந்த லேவியர்கள் எங்கு குடியேறினார்கள்? இரண்டாம் கேள்வி, தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்ட லேவியர்களை என்னவென்று அழைத்தார்கள்? இரண்டாம் கேள்வி, தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்ட லேவியர்களை என்னவென்று அழைத்தார்கள்? மூன்றாம் கேள்வி, வேறு பகுதியில் குடியேறின லேவியர்கள் தங்கள் பிரயாணத்தில் உணவாக என்ன எடுத்துக்கொண்டார்கள்? மூன்றாம் கேள்வி, வேறு பகுதியில் குடியேறின லேவியர்கள் தங்கள் பிரயாணத்தில் உணவாக என்ன எடுத்துக்கொண்டார்கள்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே படுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.